ஹாய், வெல்கம் டு ஏகேஎஸ் கிச்சன். இப்போ நம்ம நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஸ்டவ் பற்ற வைக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். பாருங்க, தனியா, வெந்தயம், மிளகு, சீரகம் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். நல்லா வறுத்துட்டேன். நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இங்கே பூண்டும் கொத்தமல்லியும் கறிவேப்பிலை வச்சுருக்கேன். இங்கே 1 கப்பு பவுல் சின்ன வெங்காயம். இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம். இதில் வந்து 15லேருந்து 20 பல் பூண்டு. நல்லா வறுத்துக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. இங்கே நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா குழம்பு திக்காக வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வரட்டும். பாருங்க, நல்லா இந்த மாதிரி வறுத்துடணும். இந்த ஸ்டேஜில் நான் குட்டி குட்டியாக இருக்கிறத ஒரு 6 தக்காளி போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக இருக்குது, ஒரு 6 தக்காளி. கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா புளி கம்மியாக ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா புளிப்பு அதிகமாக வேண்டாம். ரொம்ப புளிப்பு போடாதீங்க. இங்கே பாருங்கள், நல்லா வறுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கறிவேப்பிலை போட்டு இப்படியே வறுத்துக்கோங்க. ஏன்னா பச்சை வாசனை இருக்குது இல்லைங்களா, அது இப்படியே போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் இதுலேயே போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க.
பாருங்கள், மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மசாலா போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நைஸாக அரைக்கலாம், அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். போதும், அவ்வளோதான். இங்கே பாருங்க, இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்க, 5 minutes later. அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம். பாருங்க, வெங்காயம் போட்டாச்சு. கொஞ்சம் வதங்கிடலாம், நல்லா ப்ரௌனாக வரட்டும். வெங்காயம் வதக்கியாச்சு, கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டும். கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுடலாம். கறிவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் வதங்குங்க. நம்ம வெந்தயம் எதுவுமே போடலை, ஏன்னா வெந்தயம் நம்ம அரைச்சிக்கிட்டோம். நம்ம வெந்தயம் எதுவுமே போடலை. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஒரு 4 பூண்டு நம்ம இடிச்சு போடுறோம், கொஞ்சம் வாசனைக்காக. கொஞ்சம் நல்லா வாசனை வரட்டும். 4 பூண்டு இடிச்சு போடுங்க நீங்களும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மசாலா ஊற்றிடலாம். நம்ம எல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம் இந்த மசாலா இப்போ ஊற்றிடலாம். இந்த மசாலா தண்ணி இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு பிறகு அப்புறம் ஊற்றலாம். நம்ம நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கம்மா. இது கொதிச்சுட்டு இருக்கு. கொதிச்சுட்டு நான் வந்து புளி தண்ணி கொஞ்சம் ஊற்ற போகிறேன். நான் புளி ரொம்ப சேர்க்கலை, புளி தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ புளி தண்ணி ஊற்ற போகிறேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சிடணுங்களா தண்ணி, அதை ஊற்றிடலாம். மசாலா போட்டு நல்லா கொதிக்குது. இப்போ அரைச்சி வச்ச தண்ணி இப்போ ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
போதும். இப்போ நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிருந்தோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்க, இங்க பாருங்க நல்லா திக்காயிடுச்சு. இங்க பாருங்க எண்ணெய் போட்டிருக்கோம்ல, நம்ம திக்காயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம நெத்திலி மீன் போட போகிறோம். ஒரே ஒரு 2 நிமிஷம் தான். ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்ம குழம்பு. ஒரு கொதி வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தட்டை போட்டு மூடி வைக்க. நம்ம ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மூடி வைக்கிறோம். பாருங்க, ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க கொதிச்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கம்மா, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. பாய்.